பாவலன் தாவிக்காவின் எழுச்சியதை காட்டுகிறது. நாள்தோறும் மலையலையாய் மாற்றுக் கட்சியினர் சேர்றதை பார்க்குறோம். திமுக கூட்டணியில் இருந்த இன்டாக்ட் கூட்டணி, கொள்கை கூட்டணி அப்படின்னு நாள்தோறும் பிரகடனப்படுத்தி கொண்டிருந்த கூட்டணி கட்சி இறுதியாக ஐஎம்எல் வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அந்த சூழல்லாம் இல்லை அப்படின்னு நிறையா கடுமையான விமர்சனங்கள், கருத்துக்கள் தொடர்கிறது. எப்படி பார்க்குறீங்க பாவலன்? தேர்தலுக்கு முன்பே எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னார், தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காதுன்னு சொன்னார். அது யார் வெற்றி பெற்றிருந்தாலும் அதிமுக ஒருவேளை திமுக வெற்றி பெற்றிருந்தால் கூட 2வது இடத்துக்கு தாவேக்கா வந்திருக்கு, 3வது இடத்துக்கு தான் அதிமுக தள்ளப்பட்டிருக்கும். அதிமுக கடந்த காலத்தில் அவங்க எடுத்த நிலைப்பாடு, பாஜகவுடைய சேர்க்கை, இது எல்லாமே அந்த கட்சிக்கு ஒரு அழிவு காலம் தான் நம்ம சொல்லணும். அடுத்து இப்போ கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி அமைச்சது. இப்போ புதிதாக வந்த கட்சி தாவேக்கா ஆட்சியை பிடிச்சிருச்சு. அப்போ இது ஒரு 10 ஆண்டு கால இடைவெளியை அதிமுக பார்க்குது. இனிமேல் அந்த கட்சி வெற்றி பெற முடியுமா, தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை அதிமுகவால் கொடுக்க முடியுமா என்கின்ற அந்த தயக்கம் அந்த கட்சியை சேர்ந்த, அந்த கட்சியிலே அதிகாரத்தில் இருக்கவங்க வந்தது. சாதாரண தொண்டர்களை விட ஏற்கனவே அமைச்சராக இருந்தாங்க இல்லையா, அவர்களுக்கு அது வந்துருச்சு. வந்த பிறகு தான் அவங்க இன்றைக்கு தாவேக்காவை நாடி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தாவேக்கா பக்கம் போனால் அது ரொம்ப அவங்களுக்கான மறுபடியும் ஏதாவது கட்சி பதவி கிடைக்கும், அதில் அவங்க இணைஞ்சிக்கிட்டு பயணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் மாறிட்டு இருக்காங்க. பாவலன், நாடி வருகிறார்கள் சொல்றீங்க இல்லையா, அங்கதான் சிறு குறுக்கீடு பாவலன், அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. நாடி வருகிறார்கள் சொன்னீங்க இல்லையா, அங்கே தான் அடைத்து கொண்டு வரவில்லை, இழுத்து கொண்டு வருகிறார்கள் விமர்சனம் தொடர்கிறது. அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இழுத்து கொண்டு இப்போ ஒருத்தர் என் கையை பிடிச்சி இழுத்தா கூட அந்த பதத்தில் இல்லை, அது நீங்கள் ஒருத்தர் என் கையை பிடிச்சி இழுத்தா கூட நான் அவர் இழுக்கிற அளவுக்கு நான் போனால் தான் உடன்பாடு. கையை ஒடியா அப்படின்னா வேறு. ஒரு கட்சியை வலுப்படுத்துவதற்கு அந்த கட்சிக்கு ஆட்கள் தேவை, வாக்காளர்கள் தேவை. அந்த அடிப்படையில் தாவேக்கா எந்த நிலைப்பாட்டை எடுத்து கட்சிக்கு ஆட்களை சேர்ப்பதற்கு முயற்சி. நீங்க தான் இப்போ சொன்னீங்க, ஆட்சி உங்களுடைய தலைவரே தேர்தலுக்கு முன்னதாகவே சொன்னார் அதிமுக உடைபட்டு விடும் சொன்னார். அப்போ ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பதாக சொன்ன தாவேக்கா அந்த காரியத்தில் ஈடுபடுவது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதாங்க, நான் அதுக்கு முழுசாக என்ன பேச விடுங்க, நான் சொல்கிறேன். அப்போ ஒரு கட்சி இன்றைக்கு தாவேக்கா ஆட்சி அமைச்சிருச்சு. அவங்க வெறும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை நிறுவிய பிறகு அந்த அரசாங்கத்தை மட்டும் வழிநடத்துறதுக்கு முயற்சிக்க மாட்டாங்க. அவங்க கட்சியை வலுப்படுத்த பார்ப்பாங்க. அவங்க கட்சியை வலுப்படுத்தினா தான் அவங்க அவங்க அந்த ஆட்சி அதிகாரத்தை திறம்பட கொடுக்க முடியும். அடுத்தடுத்த தேர்தலில் தற்போது வலுவா இல்லை, வெற்றிக்கான தற்போது வலுவா இல்லை அப்படி புரிஞ்சுக்கலாமா? நிர்வாக கட்டமைப்பா தாவேக்கா பலம் இல்லை. ஆளும் கட்சிங்க. ஆமா, ஆளுங்கட்சி தான். அப்ப இனிமே கட்சிகளுக்கே அதிகாரத்தில் பங்கு, அதற்கான வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான். அப்போ அவங்களுக்கு ஆட்கள் தேவை, அனுபவம் உள்ள அரசியல் களத்தில். ஒரு மாதத்திலே இது தேவையான்னு கேட்குறாங்க. என்னங்க, ஒரு மாதத்திலே இந்த வேலைகள் தேவையா? ஒரு மாதத்திலே நீ குறை சொல்லும்போது நடத்தப்பட ஒரு மாதத்திலே குறை சொல்லும்போது கட்சிக்கு நடத்தப்பட வேண்டிய விஷயங்கள் ஏராளம். வாக்குறுதிகள் ஆட்சி இருக்கு போகும், கட்சி அவங்களுக்கு தேவையா இல்லையா? கட்சி தேவையில்லை. அப்போ கட்சியை வலுப்படுத்தானே பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் அவங்க கட்சியை வலுப்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அது அனுபவசாலிகள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. இது அரசியல் களத்தில் இது ஒரு சாதாரண நடைமுறை இன்றைக்கு மாறிவிட்டது. நீங்கள் வட மாநிலங்களில் என்ன பாஜக என்ன உத்திய கையில் எடுத்தாங்க, அதை விமர்சனம் பண்ணோம், என்ன ஆகி போச்சு? அதை மாற்றிக்கிட்டாங்களா? இல்லை. மேற்கு வங்கத்தில் இப்போ என்ன ஆச்சு? 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தூக்கிட்டு போகிறான். என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம அப்படி பார்த்தா எல்லாமே தப்பாக தெரியும். நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சோம்னா எல்லா கட்சிகளுக்கும் அது பொருந்துடும். திமுகவுக்கு அது பொருந்தும். தமிழ்நாடோட அரசியல் களம் வேறு, தமிழ்நாடு மண் என்பது வேறு அப்படின்னு நமக்கு நீண்ட காலமா சொல்லிட்டே இருக்கோம். ஆமாங்க, அது வட மாநிலங்களை ஒப்பிடுவது சரியா? அது கொள்கை சார்ந்த விஷயம். கொள்கை சார்ந்த விஷயம். வட இந்தியாவில் தமிழ்நாடு வேறுபட்டது. தமிழ்நாடு எப்போதும் இங்கே நம்ம இப்போ எப்படி மொழி விஷயத்தில் நம்ம ஒரு பற்றா இருக்கிறோம், சமூக நீதி விஷயத்தில் நம்ம ஒரு எல்லாம் உறுதியாக இருக்கிறோம். அப்போ இது வட மாநிலங்கள்லேருந்து வேறுபட்ட மாநிலம் தமிழ்நாடு அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து தான் நம்ம தமிழ்நாடு வேறுபட்டது, மாறுபட்டு நம்ம சொல்கிறோம். இது புதுசாக ஒரு கட்சி தொடங்கின பிறகு அந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கான வேலையை அவங்க செய்கிறாங்க. அவங்க அழைப்பு கொடுப்பாங்க, வாங்க சேருங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டாங்க, நாங்கள் போனோமா? போகலை. தேர்தலுக்கு பின்னாடி ஒரு தேவைக்கு நாங்கள் போயிருக்கோம். அது மாதிரி தாங்க அவங்க அதிமுக வலை வீசலாம். எந்த கட்சி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறார் லோகேஷ்.
இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கான ஆஃபரை வழங்க ஆரம்பித்து விட்டார்கள் சொல்றாங்க. ஆமாங்க, கட்சியில் வந்து ஆட்கள் சேரும்போது அவங்களுக்கு வந்து கட்சி பொறுப்பு கொடுக்குற மாதிரி தேர்தல் காலத்தில் பொறுப்பு கொடுத்தா அந்த கட்சியை வந்து அவங்க வழிநடத்த முடியும். அது வந்து ஒரு கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு. நமக்கு வந்து இந்த இந்த அரசு வந்து இங்கே வந்து ஆட்சியை வந்து எப்படி நடத்துகிறாங்க, நிர்வாகத்திறன் உள்ள கட்சியாக அவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்களா, எப்படி நிர்வாகத்தை கையாளுறாங்க, ஏற்கனவே வந்து பல்வேறு கட்சிகள் இங்கே நடைமுறைப்படுத்திய செயல் திட்டங்களை வந்து இன்னும் கூர்மைப்படுத்துகிறாங்களா, புதிய புதிய திட்டங்களை நடைமுறை கொண்டு வராங்களா, அப்படிதான் வந்து ஒரு ஒரு வாக்கு அரசியலும் தேர்தல் அரசியலும் மதிப்பிட முடியும். மிகச்சரியா பயன்படுத்துது தாவேகா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போதாங்க வந்திருக்காங்க, ஒரு மாத காலம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. நிர்வாகத்தை கற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஒரு பெரிய அவங்களே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை தமிழ்நாடு கொடுத்துருக்கு. அப்போ இதை வந்து சரியாக நடத்தணும்னு அவங்க தோணும். அவங்களுக்கு சரியாக நடத்திக்கிறோம், தக்க வச்சுக்கிறணும், அடுத்தடுத்த தேர்தலை வந்து நம்ம வெற்றி வாய்ப்பை கொண்டு வரணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் இருக்கக்கூடிய குறைகளாக மாற்றி ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த இடத்துக்கு தான் அவங்க நோக்கி வருவாங்க. நம்ம இது அந்த அளவுல தான் நம்ம பார்க்கணும். இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து அதிமுக காரங்க சேர்ந்துருக்காங்க, அதிமுகவில் திமுக காரங்க சேர்ந்துருக்காங்க. அதைத்தான் இன்றைக்கு வந்து தாவேகா வந்து அந்த நிலைப்பாடை எடுக்கிறாங்க. அதனால் இன்றைக்கு அந்த தாவேகா முன்வைத்த மாற்று அரசியலை அந்த இரு கட்சிகள் முன்வைத்ததா அப்படின்றது கேள்விதானே. ஆனால் இவர் தானே புதிய அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம்னு சொன்னதால இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. பாவலன் மாற்றுன்னு பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்காம தேர்தலை சந்திச்சிருக்காங்க. பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொன்னாங்களே, அதனால தான் பணம் கொடுக்காம தேர்தலை சந்திச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஊழலுக்கு எதிராக அந்த நிர்வாகத்தை நடத்தும்னு சொல்லியிருக்காங்க, சட்டசபையில் பேசியிருக்காங்க. இனிமேல் அது வந்து களத்தில் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு துறைகளில் இருக்கக்கூடிய ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு என்ன மாதிரி செயல் திட்டங்களை வகுக்க போகிறாங்கன்றது களத்தில் நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். அது பார்க்கும்போது நம்ம வந்து அது நல்லதாக இருந்தால் வரவேற்போம், முடியலைன்னா நம்ம விமர்சனம் பண்ணுவோம். அப்படி தான் ஒரு அரசாங்கத்தை எடை போட முடியும். நம்ம கண்மூடித்தனமாக ஒரு அரசாங்கத்தை ஆதரிப்பதை விட அந்த அரசாங்கம் வந்து செயல்படுவதிலிருந்து தான் நம்ம வந்து எடை போட்டு பார்க்கணும். விசிகாவோட நிலைப்பாடு அதுதான். நாங்கள் தாவேகாவுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காகவே அவங்க வந்து அரசு நிர்வாகத்தில் வந்து கோட்டை விட்டாங்கன்னா நாங்கள் விமர்சனம் செய்ய தான் செய்வோம். நல்லா செஞ்சாங்கன்னா ஊக்கப்படுத்தும், அதை வந்து ஆக்கப்பூர்வமாக இன்னும் மென்மேலும் கொண்டு போங்கன்னு நாங்கள் வழிகாட்டுவோம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. ஆனால் கட்சியை வலுப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா, கட்டாயப்படுத்தி யாரையும் வந்து இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன கருத்து தான், சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை வந்து உதறி தள்ளிட்டு வர்றது நமக்கே உடன்பாடு இல்லை தான். அது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா யாருக்காக வாக்களித்தாங்க, எந்த சின்னத்தில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க, அப்போ அதை வந்து நமக்கு ஒரு கேள்விக்குறியாக வருதுல. அதனால் வந்து இப்போ முன்னாள் அமைச்சர்கள் வர்றாங்கன்னா அதை ஒன்றும் சொல்ல முடியாது. திமுகவில் இருந்து கூட வந்து வாய்ப்பு கிடைக்காத முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருக்காங்க. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத பல பேர் திமுக கூட திமுகவுக்கு வாக்களித்தவங்க தானே வாக்களிச்சாங்க. யாரு? விசிகா கூட திமுகவுக்கு வாக்களிச்சவங்க தானே விசிகாவுக்கு வாக்களிச்சாங்க இல்லையா? ஆமாம், புரியல. இல்லை நல்லா கேளுங்க எனக்கு. இல்லை அதுதான் கேட்டேன். இப்போ விசிகாவுக்கும் திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் தான் விசிகாவுக்கு வாக்களிச்சாங்க, அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஆமாம், திமுக தொண்டர்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, நாங்கள் வந்து திமுக வாக்களிச்சோம். அதான் கேட்குறேன். ஆமாம், நாங்கள் 2 இடம் திமுகவில் ஜெயித்தோம், திமுக 59 இடங்க விசிகாவில் ஜெயிச்சாங்க. அப்படியே சொல்ல முடியும். இதில் சிரிப்புக்கு என்ன வேண்டி இருக்கு? இல்லை அது உங்களுக்கும் பொருந்தும் அல்லவான்னு கேட்குறேன். எல்லாருக்கும் பொருந்துங்க. ஃபைன். அரசியல் எல்லாருக்கும் பொருந்துங்க. அது ஓட்டு டிரான்ஸ்ஃபர் தானுங்க. வாக்கு வந்து பரிமாறாமல் எந்த கட்சி செய்ய முடியாது. அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ. பெரிய கட்சினா 10 ஓட்டு வரும், சின்ன கட்சினா 5 ஓட்டு போகும். திமுக தோன்றிய காலகட்டம் வேற, நாங்க தோன்றிய காலகட்டம் வேற. திமுக இருக்கக்கூடிய அங்கீகாரம் வேற, எங்களுக்கு இருக்கிற அங்கீகாரம். நாங்க என்ன இருங்க, நாங்க என்ன அரசியல் ஒரே இருக்கு, நாங்க என்ன அரசியல் பேசுறோம், எங்கள் மீது சாதிய பார்வை இருக்கா இல்லையா? பாவலன் விசிகாவுக்கு மட்டும் இந்த கேள்வி இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ விசிகாவுக்கு மட்டும், விசிகாவை நோக்கி மட்டும் இதை நகர்த்தல. மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, இல்லை சில விமர்சனம் எப்படி வருதுன்னா, நீங்க தானப்பா கொள்கை கோட்பாடு இன்டாக்ட் கூட்டணிலாம் சொன்னீங்க. ஆமா, கொள்கை கோட்பாடுல எங்க சமரசமா? அதெல்லாம் கொள்கை கோட்பாடுல எங்க சமரசமா இருக்கும்? வெறுமனே தேர்தல் உடன்பாடு தேர்தல் கூட்டணி சொல்லிருந்தீங்கன்னா இந்த விமர்சனங்களை தவிர்த்து இருக்கலாம்னு சொல்றாங்க. என்ன தேர்தல் உடன்பாடு? இன்னைக்கு வந்து ஆர்எஸ் பாரி சொல்லியிருக்காரு, அதிமுக தீண்டாமை கட்சி ஒண்ணு கிடையாது இருக்காருல்ல. அப்ப தேர்தலுக்கு முன்பு திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சு தாவேகாவை வீழ்த்திருக்கலாம்ல. ஜென்ம பகையா இருக்கக்கூடிய அதிமுகவோடு நீங்க இந்த தேர்தலுக்கு பிறகு கூட்டு சேர்றதுக்கு நீங்க திட்டம் போடுவீங்க, ரகசியமா பேசிக்கிறீங்க. இப்போ வந்து அதிமுக தீண்டத்தகாத கட்சியில்னு சொல்லி பேட்டி கொடுப்பீங்க. தீண்டத்தகாத கட்சியிலனா தேர்தலுக்கு முன்பு திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்க வேண்டியதானே? ஏன் நீங்க வந்து தாவேகா வெற்றி பெற வச்சீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், மற்ற கட்சிக்கு ஒரு நியாயமா? எங்க தலைவர் எழுச்சி தமிழர் எப்போதும் கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக நிற்கக்கூடியவர் தான்.
வெற்றி பெற்றோன்னு அப்படியே ஓடி போய் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கல. அவங்க வந்து கடிதம் கொடுத்தாங்க, வேண்டுகோள் விடுத்தாங்க, தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. ஒரு அரசாங்கம் அமைவதற்கு ஜனநாயக பூர்வமாக நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம். அதை வந்து எள்ளி நகையாடக்கூடாது. அமைச்சர்கள் கூட அவங்க வலியுறுத்தின பிறகு தான் நாங்கள் போய் சொன்னோம். நாங்கள் போய் எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுன்னு போய் தொங்கிட்டு இருக்கல. அவங்க வேண்டுகோள் விடுத்தாங்க. அப்போ காலங்காலமாக நீங்கள் அதிகாரத்தில் இருக்கலாம், அதிகாரத்தை நீங்கள் சுவைக்கலாம், மற்றவங்க போகக்கூடாதா? அங்கே பாருங்க, எங்கள் தலைவர் வந்து எப்போதும் கொள்கை கோட்பாட்டில் ஒரு அறிவில் சிறந்தவர். அறிவு, ஆற்றல், தகுதி, திறமை எல்லாம் எங்கள் தலைவர் இருக்கு. ஆனால் என்ன பார்வை இருக்கு? சாதிய பார்வை இருக்கா? சாதி புத்தி உள்ளவன் தான் சாதிய பார்வை பார்த்து எங்களை விமர்சனம் பண்ணுவான். விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாட்டை விமர்சிக்கிற யாருமே சாதியவாதிகள், சாதி வெறியர்கள். இந்த அவையில் நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை வந்து வெளிப்படையாக எங்கள் தலைவர் பலமுறை வந்து இந்த உலகத்துக்கு பேசியிருக்காரு. பலமுறை பேசி இன்னைக்கு ஐயுஎம்எல் என்ன சொன்னாங்க? நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அதை எங்களை விமர்சிந்த அதே வாயி ஏன் ஐயுஎம்எல் வந்து கடுமையாக சாட முடியல? எங்களை தரக்குறா பேசுனீங்களே, ஐயுஎம்எல் தரக்குறா பேசுங்க பார்ப்போம். இல்லை, ஐயுஎம்எல் தான் விவாத தலைப்பே. தலைப்புங்க. ஏன் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் தரக்குறா பேசுனாங்கல்ல எங்களை. இன்னைக்கு ஐயுஎம்எல் தரக்குறா பேசுங்க பார்ப்போம். வெளிப்படை அறிவிச்சிட்டாங்களே, பேசுங்க பார்ப்போம். அப்ப திருமாவளவன்னா உங்களுக்கு வந்து இலக்காரம் இல்ல, அப்படி யாருமே பேசலனா கேள்வி அல்ல. சோசியல் மீடியா போய் பாருங்க. நீங்க அது பதிலா சொல்றீங்க. திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சாதியவாதிகள், சாதி வெறியர்கள் சோசியல் மீடியா அப்படியே பேசுறாங்க. என்னால் நிரூபிக்க முடியும். அரசியல்னா அரசியலா பேசணும். நம்ம பேசலாம். அதாவது மக்கள் திருப்ப என்னவா இருக்கட்டும். தோழர் சொன்னார் வந்து நாளைக்கு உங்களை கூட எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு, எதனையும் எதிர்கொள்ள இருவிழிப்பாய் அந்த இமயம் போல் தடைவரினும் எகிரிப்பாயின்னு இருக்காரு. எதனையும் எதிர்கொள்கிறதுக்கு நீ இருவிழிப்பாய், இமயம் போல் தடைவரின்னு எகிரிப்பாயின்னு இருக்காரு. எங்களுக்கு வந்து எங்களை வந்து எங்களுக்கு அடிஷன் டெலிஷன் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்கள் இது தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டு இப்போ ஆட்சி அதிகாரம் அமைந்த பிறகு நீங்கள் தேவையில்லை அப்படின்னு கழட்டி விட்டால் தான் எங்களுக்கு அது வலிக்கும். தேர்தலுக்கு முன்பு திமுகவோட கூட்டணி வச்சுருந்தோம். தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்காக உதவி கேட்குறாங்க, உதவி செஞ்சோம். அந்த நன்றி கடனாக அமைச்சரில் பங்கெடுத்துருக்குறோம். நாளைக்கு அவங்களுடைய தேவையை கருதி, அந்த கட்சியின் நலன் கருதி அவங்க இப்போ எங்களுக்கு போதுமான ஆட்கள் இருக்கிறாங்க, உங்கள் ஆதரவு தேவையில்லைன்னு சொன்னால் கூட அதற்காக நாங்கள் கலங்க போராட்டத்தில் விசிக இல்லை. எங்களுடைய களம் என்பதே வேறு. வெறும் அதிகாரத்திற்கான களம் மட்டும்தான் விசிகாவோட களம் கிடையாது. எங்களுக்கு இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே எங்களுக்கு தான் ஏராளமான களங்கள் இருக்கின்றன. சாதி ஒழிப்பு களம் வந்து எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கு இருக்குது? எந்த கட்சிக்கு இருக்குது? சாதி ஒழிப்பை பற்றி, சாதி ஒழிப்புக்காகவே போராடக்கூடிய களம் யாருக்கு இருக்குது? மதவாதத்தை தீவிரமாக எதிர்த்து போராடக்கூடிய களம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. சமூக நீதிக்கு போராடக்கூடிய களம், தீவிரமான களம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற கட்சிகள்லாம் வந்து அதிகாரம், யாரை வீழ்த்தி யார் ஆட்சியை பிடிக்கிறது, அதுதான் மற்ற கட்சிகளுக்கு நோக்கம். எங்க களம் என்பது வேறு. அதனால ஏன் சொல்றேன் அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சேர்த்துக்கிட்டா அது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒருத்தங்க எங்களை வந்து கழட்டி விட்டா வருத்தத்தை கொடுக்கும், அப்படிலாம் நிறைய கிடையவே கிடையாது. எங்க நிலைப்பாடு என்பது வேற, எங்க களம் என்பது வேற. ஸோ மாற்று அரசியல் அப்படின்றத ஏற்கிறீங்க. நிறைய மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. மாற்று அரசியல் அப்படின்றது, மாற்று அரசியல் வந்து மக்கள் அளித்த தீர்ப்பில் வந்து கொடுத்துருக்காங்க, வரவேற்கத்தக்கது, ஏற்றுக்கொள்வோம். நல்லது. நன்றி.